ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இப்போ யாருன்னே தெரியாது வரஹிமன்னா. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாமி கும்பிடும்போது வீட்டில் எல்லாரும் பயமுறுத்துனாங்க. பயமுறுத்துனாங்க. அப்போ அதுட்டே போய் யாருமே வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாமோ அதுட்டே போய் நின்று அழுதுட்டு வருவேன். அந்த மாதிரிலாம். அப்போ வந்து சொந்த இடத்துல இருந்து சென்னைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் கிராமத்தில் இருந்த ஆளு. சிவகங்கை பக்கத்தில் இருக்கோம். சிவகங்கை காலார்கோயில் பக்கத்தில் எங்கள் ஊர். அங்கே விட்டுட்டு பூர்வீகத்தை விட்டுட்டு நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். வேணான் இருந்த இடத்த அவங்களா கூப்பிட்டு கொடுத்த மாதிரி இருக்கு கிஃப்டா. ஆமா, எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு அந்த இடத்த எழுதி கொடுத்துட்டா. இப்போ ரீசெண்டாக வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சிச்சு. அது அம்மாவோட கிஃப்ட். எனக்கு வந்து நான் கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு பக்கத்துல ஒரு அக்கா ஷேர் பண்ணாங்க. அவங்க ஷேர் பண்ணும்போது சரி இப்படிதான் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சமி அன்னைக்கு நாங்க எங்க ஊர்ல இருக்க கோவில் இருக்கு, பிரித்திங்கரா தேவி கோவில். அதுல இருக்கும் அந்த சாமியை நான் அப்பதான் போய் பாக்குறேன். ஆக்சுவலா எனக்கு அந்த சாமி இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்பதான் நான் போய் பாக்குறேன். பார்த்துட்டு அன்னைக்கு தான் பஞ்சமி அன்னைக்கு அந்த படம் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. வாங்கிட்டு வந்துட்டு நான் அன்னைக்கு தான் பூஜை பண்றேன். பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா என்னோட லேண்ட் பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு வர வேண்டியது எங்க மாமனார் தான் எனக்கு. அவர் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அத வந்து நான் அந்த அம்மா கிட்ட வச்சேன், கோரிக்கையா வச்சேன். இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் தனி ஆளா நின்னு கஷ்டப்படுறேன். எனக்கு இதுக்கான பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். எண்ணி எனக்கு 90 நாள் 3 மாசம். உட்காந்து காலையிலயும் நைட்டுக்கும் நான் உட்காருவேன். காலையில விளக்கு மட்டும் ஏத்துவேன். நைட்ல 8 மணிக்கு உட்காந்தேன்னா 9 மணி வரைக்கும் நான் பூஜை பண்ணுவேன். எந்திரிக்க மாட்டேன். உட்காந்த இடத்துல கூட எந்திரிக்க மாட்டேன். அந்த அம்மாவை நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். அந்த 3 மாசத்துல நான் அந்த இடத்துல வீடு கட்டி, இன்னைக்கு நான் 2 கடை எனக்கு வாடகை ஓடுது. மேல வீடு கட்டணும்.